இன்றைய டிஜிட்டல் டீகோட் நிகழ்ச்சியில் அதிமுக விவகாரம் தொடர்பாக தான் பேச இருக்கிறோம். நெருக்கும் எஸ்பிவி, நத்தம் விஸ்வநாதன், சி.வி. சண்முகம் என்ன செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி எனும் தலைப்பின் கீழே பேச இருக்கிறோம். சுவாமிநாதன், நான் உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். 2 வாரங்களுக்கு ஒரு முறை, 3 வாரங்களுக்கு ஒரு முறை அப்படின்னு அதிமுகல இருக்கிற அதிருப்தி அணியினர் நாங்க அதிருப்தியில இருக்கோம் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு என்ன தேவை? இல்ல, அதிமுகவின் அதிருப்தி அணிகளை பொறுத்த வரைக்கும் அந்த அதிருப்தியின் மையக்கூறுன்னு ஒண்ணு இருக்கு. கட்சியில அதிகாரமிக்க பதவி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல மாவட்ட செயலாளர். மற்ற பொறுப்புகள் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்கி இருக்கிற பொறுப்புகள், அது துணை பொதுச் செயலாளர் நிலையிலே இருந்தாலும் கூட அலங்கார பதவிகள் தான். அது அதிகாரமிக்க பதவிகள் கிடையாது. இவர்கள் எல்லாம் களத்துல தலகர்த்தர்களாக இருந்து இந்த மாவட்டங்கள்ல நீண்ட நெடுங்காலமாக அறியப்பட்டவர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட முகமாகவும் முகவரியாகவும் அறியப்பட்டவங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பழைய பொறுப்புகள் கூட வழங்கப்படல. அதே நேரத்துல அவர்களால் இடம்பெயர்தல் அப்படிங்கிறது அவ்வளவு எளிதில் நடந்து விட முடியல. ஒரு உதாரணத்துக்கு எஸ்பி வேலுமணி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த முறைதான் அவர் மட்டும் ஜெயிச்சிருக்காரு. நீங்க போன தேர்தலில் 10க்கு 10 அடிச்சு கொடுத்துருக்கு அதிமுக அலையன்ஸுக்கு. கொங்கு மண்டலத்துல, ரொம்ப குறிப்பா கோவை மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு தொகுதி பாஜக, 9 தொகுதி அதிமுக ஜெயித்து கொடுத்திருக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட இவர்கள் எல்லாம் நகர்ந்து தொகுதிக்கு வெளியில போய் மீண்டும் பிரச்சாரத்துக்கு போகிற பொழுதோ, களத்துக்கு போகிற பொழுதோ விஜயபாஸ்கர் அதை யோசிக்கல. கரூர் விஜயபாஸ்கரோ, ராலிமலை விஜயபாஸ்கரோ, கிட்டத்தட்ட இசக்கி சுப்பையா அவர்களோ செய்யாத ஒரு யோசனை இவர்களுக்கு என்ன தோணுதுன்னா, வேலுமணி தான் அதிமுகவோட அடையாளமாக பார்க்கப்பட்டவர். கிட்டத்தட்ட நமது அம்மா நாளிதழுடைய நிறுவனர் அவராகத்தான் இருந்தார். சோ மக்கள் நம்மளை ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு தயக்கமும் அவர்களுக்கு இருக்கு. அதனால என்னன்னா, பழைய மாவட்ட செயலாளர் பொறுப்பு அவர்களுடைய டிமாண்டுங்கிறது கட்சியின் அலங்கார பொறுப்புகள் இல்ல, சாதாரண மாவட்ட செயலாளர் பொறுப்பை திருப்பிட்டாங்க அப்படிங்கிற இடம் நோக்கிதான் இந்த கோஷங்கள் இருக்கு. பட் இதுல இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமரசத்துக்கு தயாராக இல்லை என்கிற பொழுதுதான் இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து விட்டது. இனி அது கிட்டத்தட்ட ஒரு தனி அணியாக செயல்படுவார்கள் சட்டமன்றத்துல. அதை நோக்கி நகர்ந்து விட்டது. இன்னும் தங்களுடைய எம்எல்ஏக்களை கூட்டுவாங்க. அந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவை கூட்டிக் கொண்டு ஒரு தனி அணியாக செயல்படுவார்கள். அதை நோக்கி இது தள்ளிவிடப்பட்டு விட்டது. இனி அப்படித்தான் அவர்கள் செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் எழுந்திருக்கு. இனி அடுத்த கட்டமா நாங்க தனி அணியாக செயல்படுவோம், எங்களுக்கு பேசுறதுக்கு நேரம் நாங்கன்னு கேட்பாங்க. அது எல்லாவற்றையும் தாவேக்கா அரசு அனுமதிக்குமே. இவர்களுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் தானே ஏற்கனவே. அப்ப அதிமுகவினுடைய பிளவு இருந்து கொண்டே இருப்பது தாவேக்காவுக்கு லாபம் அளிக்குது. களம் 2 முனை போட்டியாக மாறுது. நீங்க டிஎம்கே வெர்சஸ் டிவிகே விஜய் தேர்தலுக்கு முன்பும் சொன்னார் முதல்வர்கள், தேர்தலுக்கு பின்பும் சொல்கிறார். சோ அதை கட்டமைக்கிறதுக்கு மீண்டும் இந்த யுத்தம் அவர்களுக்கு நல்லா பயன்படுது. சோ அப்ப அதனால இந்த தாவேக்காவும் ஒரு வகையில ஊக்கம் தான் படுத்துவார்கள் அப்படின்னு நான் பார்க்கிறேன். இவர்கள் இப்ப தனி அணியாக செயல்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கு. இனி அவர்களே எங்களுக்கு நாங்க தனி தலைவரை தேர்ந்தெடுப்போம், அப்படி பல விஷயங்கள் அதுக்குள்ள வரும். சட்ட ரீதியாக அவர்களுக்கு அதுல பெரிய மைலேஜ் கிடைக்காட்டாலும் கூட அதிமுகவை பின்னுக்கு தள்ள முடியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமைத்துவத்தை தொடர்ந்து கேள்விக்குள்ளாக்கிக்கிட்டே இருக்க முடியும். அது அவர்களுக்கு லாபம்னு நினைக்கக்கூடும். பறித்த பதவிகளை மீண்டும் வாங்குவது மட்டும்தான் அவர்களுடைய திட்டமாக இருக்கா? இல்ல, பறித்த பதவிகள் கிடைப்பது என்பது நீங்க போன வாரம் முந்தின வாரம் நம்ம பேசும்போதே நீங்க சொன்னீங்க 2 வாரங்களுக்கு ஒரு முறை அப்டேட் மாறிக்கிட்டே இருக்குன்னு. கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு முன்பு வரை அவர்களுடைய மனநிலை என்பது பழைய பதவிகள் கிடைத்தால் போதும் என்பதாகத்தான் இருந்தது. ஆனா இன்றைக்கு கால சூழல் அப்படி இல்லை. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் நடுவிலேயே அவர்கள் போய் புஷி ஆனந்த் அவர்களை சந்தித்து விட்டார்கள். அப்ப நீங்க அதுவே கிட்டத்தட்ட கடந்த காலத்துல தேமுதிக எம்எல்ஏக்களுடைய நிலைப்பாடு நம்ம பார்த்தோம். தொகுதி பிரச்சனைக்காக போனோம், தொகுதியின் வளர்ச்சி பணிகளுக்காக போனோம். அந்த என்னைக்கு அவர்கள் புஷி ஆனந்த் அவர்களை தேடி சென்று பார்த்து விட்டார்களோ அன்றைக்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்டத்தில் அவர்களும் முடிவுக்கு தயாராகி விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். அப்ப இவர்கள் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்னும் பலவீனப்படுத்தணும். இப்ப அவர்கள் வெளியே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஏற்கனவே 6 எம்எல்ஏக்கள் வெளியில் வந்துவிட்டார்கள். வெளியில் இது இடைத்தேர்தல் கூட அறிவிக்கல. அப்ப இவர்களுடைய ஆட்டம் அதுல இருந்து மாறுபட்ட ஆட்டம். இங்க 6 பேர் வெளியே வந்தாங்க, ராஜினாமா செய்தாங்க, இடைத்தேர்தல் இன்னும் வரல. கட்சி பொறுப்புகள் 3 பேருக்கு 4-5 பேருக்கு அதுல வழங்கப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளருக்கு இணையான பொறுப்புகளே வழங்கப்பட்டு விட்டது. பட் இப்ப வெளியில வந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நம்ம இருக்க முடியாது. இடைத்தேர்தல் பிஜேபி எப்ப நடத்தும் தெரியல. மத்திய அரசு கிட்டத்தட்ட தேர்தல் ஆணையம் எல்லாம் ஒன்று கொண்டு தொடர்புடையதுங்கிறதுனால சொல்றேன். சோ அப்ப இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, உள்ளாட்சி தேர்தல் அதிமுகவை இன்னும் பலவீனப்படுத்தலாம். நீங்க அடுத்து வரக்கூடியது உள்ளாட்சி தேர்தலாக இருக்கலாம். ஒரு ஏப்ரலுக்குள்ளாக வருவது என்றால் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கலாம். அப்ப நீங்க உள்ளுக்குள்ள இருந்தே மாற்றி மாற்றி கருத்துக்களை பேசுகிற பொழுது அதிமுகவின் தலைமையை பலவீனப்படுத்திக் கொண்டே இருப்பது. ஒன்று வெளியில் அதிமுகவை பலவீனப்படுத்துவது, அதை ஏற்கனவே 6 பேர் செஞ்சுட்டாங்க. இப்ப உள்ளுக்குள் இருந்து கொண்டே நீங்க சி.வி. சண்முகம் அவர்கள் இவ்வளவு விமர்சனம் வைக்கிறாரு, அவர் ஏன் இந்த ராஜினாமா செய்யல? நீங்க இந்த அணியினுடைய கிட்டத்தட்ட தலைமைத்துவத்தில் இருந்தவர்களை அந்த 25 பேர் ஆதரித்து வாக்களிச்சாங்கல்ல,
அதுல தலைமையாக இருந்து வழிநடத்தியவர்களே எஸ்பி வேலுமணி அவர்களும் சி வி சண்முகம் அவர்களும் தானே. அதுல எசகி சுப்பையா அவர்களுடைய ரோல் என்ன, கரூர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய ரோல் என்ன, விராலிமலை விஜயபாஸ்கர் அவர்களுடைய ரோல் என்ன, அவர்களை விட ஆலோசனை கூட்டமே சி வி சண்முகம் அவர்களுடைய இல்லத்துலதான் நடந்தது. அப்ப இவர்களை எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டாங்க. இவர்கள் இன்னும் இங்கு இருப்பதற்கு காரணம் நான் நினைக்கிறேன் உள்ளாட்சி தேர்தலுக்குள் அதிமுகவை இன்னும் கபலீகரம் செய்து ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்குவது. நீங்க அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தான். நம்ம இவர்களை மட்டும் சொல்லிவிட முடியாது. அவர்கள் கேட்கக்கூடிய சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கூட செய்யல. வேலுமணி போன்றோருக்கு அதிமுகவை உள்ளுக்குள்ளே இருந்து பலவீனம் செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கா? அதுதான் நான் சொல்றேன். அந்த எண்ணம் எப்பொழுது பிறக்குதுன்னா அவங்க புசியானதை சந்தித்துட்டாங்கல்ல. நீங்க இன்னொரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரை சந்திச்சிட்டீங்க. சட்டமன்றத்தின் நடுவேயே நீங்க அந்த கூட்டத்தொடரின் நடுவேயே இன்னொரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரையும் சந்திச்சிட்டீங்க. நீங்க சந்தித்தது சாதாரண உங்க கோவை மாவட்ட அமைச்சர் இல்ல, அவர் சந்தித்தது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் இல்ல, நீங்க சந்தித்திருக்கிறது கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அப்படின்னா அந்த சந்திப்பில் என்ன பேசப்பட்டது? தொகுதி நலனை மட்டும்தான் பேசினோம் அப்படிங்கிற இடம் ஏற்புடையதாக இருக்குமா? கடந்த கால மரபு நமக்கு தெரியும். தேமுதிக எம்எல்ஏக்கள் ஏன் ஜெயலலிதா அவர்களை சந்தித்தாங்க என்பது போன்ற பழைய மரபுகள்லாம் நமக்கு தெரியும். எப்படி நடக்கும், எப்படியான அமைப்புகள் இருக்கும். இன்றைக்கு நான் சொல்லக்கூடியது சி வி சண்முகம் அவர்களோ கிட்டத்தட்ட எஸ்பி வேலுமணி அவர்களோ புசியானது அவர்களை சந்தித்த பின்புதானே மீண்டும் எதிர்குரல் எழுப்புறாங்க. நீங்க போன வாரம் டோன் எப்படி இருந்தது? நீங்க ஒரு 3 வாரம் 4 வாரங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதுல பெரும்பங்கு இருக்குங்க. நீங்க நமதம்மா அந்த நாளிதழை விட்டு கிட்டத்தட்ட அந்த நாளிதழை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செய்தி போட்டோன்னா உடனே போர்வால் தொடங்குறாங்க. போர்வால தொடங்கி 2 நாள் அணிகள் சேர்ந்துருது. அது ஏன் இந்த அவசரம்? நீங்க ஒரு கட்சியில இருந்து மாவட்ட செயலாளர்கள் நீக்கப்பட்டாங்கன்னா மாவட்ட பொறுப்பாளர்கள் போட்டிருக்கலாமே. அப்ப மீண்டும் இவர்கள் வந்தா மாவட்ட செயலாளர் ஆக்கப்பட்டிருக்கலாம். அதிலும் அவசரம். நம்ம அதிமுகவுக்கான பொதுச் செயலாளராக தான் இருக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காட்டியதும் ஒரு அதீதமான ஒரு கட்சி நலனை காண ஒரு விஷயம் தான். இப்போது இவர்கள் அதிமுகவில் தொடர்வதும் அந்த கட்சிக்கு எதிரான விஷயம் தாங்க. பேசுவோம் ஜீவா. அதிமுகவை உள்ளுக்குள் இருந்து கொண்டே பலவீனப்படுத்துவது எஸ்பிவி சி வி சண்முகத்துக்கு நோக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதிமுக இரட்டை இலை இதுதானே அவர்களுடைய பலமாகவே இருக்கு. அதனால தானே அவர்களால் தாவேக்காவுக்கு ஆதரவு அப்படின்றது கொடுக்க முடியுது. அதனால தானே எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் அப்படின்றது கொடுக்க முடியுது. கட்சியை பலவீனப்படுத்திட்டா இவங்களும் பலவீனம் ஆயிடுவாங்கல்ல. அவங்களுக்கு அப்போ அதுக்கடுத்த திட்டம் என்னவா இருக்கும்? இல்லை இவர்களுக்கு நோக்கம் அதிமுக மீது பற்று பாசம் எதுவுமே இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எப்போ ஃப்ளோர் டெஸ்ட்டில் விஜய் கட்சிக்கு ஆதரவாக அவங்க வாக்களித்தார்களோ கொரோடாவை மீறி, அப்பயே அவங்களுக்கு ரெட்டலை வேணாம், அதிமுக வேணாம், எடப்பாடி வேணாங்கிறது விடுங்க. இப்போதைக்கு நம்ம லிட்டரலாக பேசணும்னா எடப்பாடி வேணான்னா உங்களுக்கு ரெட்டலை வேணான்னு தான் அர்த்தம். நீங்கள் 1008 விளக்கங்கள் அதுக்கு சொல்லலாம். எடப்பாடி அதுக்கு உகந்தவரா, சரியானவரா, தோல்வியின் நாயகரா, வெற்றி நாயகராக இருக்கட்டும். எடப்பாடி வேணான்னா ரெட்டலை வேணாம், எம்ஜிஆர் வேணாம், அண்ணா வேணான்னு தான் அர்த்தம். தாவேக்காவுக்கு போகிறீங்கன்னா அதிமுக வேணான்னு தான் அர்த்தம். கொரோடாவை மீறி நீங்கள் போக ரெடினா தாவேக்காட்டிருந்து வந்த சிக்னல்கள், அவங்க கொடுத்த ஆதாயங்கள், அவங்க கொடுத்த நம்பிக்கைகள், வாக்குறுதிகள், இதுதான் உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு. அந்த 25 பேர், அந்த 25ல் ஒருத்தர் தானே சி வி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும். அவர் கட்சித்தாவல் தடை சட்டம் போட்டு மிரட்டியதும், இன்பதுரை டெல்லியில் நரசிம்மராவ் வழக்கை காட்டி மிரட்டிய பிறகு தானங்க இவங்க திருப்பி போய் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாங்க. நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தீங்க? அப்பயும் எடப்பாடி மீது என்ன குற்றச்சாட்டு வச்சிங்க? அந்த குற்றச்சாட்டுலாம் சரியாயிருச்சா? இல்லை, நேற்று வரை கட்சி முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த விவாதம் அப்படி உரையாடல் அப்படின்றது ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்றாரு. ஆரோக்கியமானதுன்னா ப்ரெஸ்ஸில் இப்படி சொல்ல முடியாதுங்க. அதாவதுங்க, நம்ம வழக்கமாக சொல்கிற பழமொழி தான், தோல்விங்கிறது என்றைக்கு அனாதை தான், வெற்றி புது புது சொந்தக்காரங்களாம் சேர்ந்துக்குவாங்க. அது மாதிரி தாவேக்கா வெற்றி பெற்ற ஒரு கட்சி. அதனால் புதுசாக நேற்று வரையும் திட்டினவங்களாம் வந்துக்கிட்டு ராஜா கண்ணே மணியன் குஞ்சி அதில் சொந்தம் கொண்டாடிக்கிறாங்க. அதிமுக தோத்துக்கிட்டு இருக்க கட்சிக்குனால சொந்தக்காரங்க, அந்த கட்சிக்கு உரிமையாளர்கள், அந்த கட்சியால் பலன் பெற்றவர்கள், அந்த ஆலமரத்தில் ஊஞ்சல் ஆடியவர்கள் எல்லாரும் அந்த ஆலமரத்தை கோடாரி எடுத்து வெட்டுறாங்க. அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு திடீர்னு சி வி சண்முகம் அன்னைக்கு நடந்தது திமுக கூட்டணி அது இதுங்கிறாங்களே, அவராகவே ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டார். தாவேக்காவோட கூட்டணிக்கு முயற்சி செஞ்சோன்னு சொல்லியிருக்காரு. அதில் சொல்கிறாரு, விஜயோட கூட்டணிக்கு பேசலாமே, திருமாவளவன் முதலமைச்சராக இருந்தால் இவருக்கு ஓகேவான். யாருக்கு? சி வி சண்முகம் திருமாவளவன் முதலமைச்சராக இருந்தால் ஓகேனாரா? எடப்பாடி தான் இல்லை வேணானாரா? நான் கேட்குறேன், விஜயும் ஏடிஎம்கேவும் ஒரு அலைன்ஸ் வச்சா எடப்பாடி எப்படிங்க சிஎம் பதவியை விஜய்க்கு விட்டு தருவார்? அவர் ஆல்ரெடி ஒரு முதலமைச்சராக இருந்தவர். அவர் கட்சி ஒரு பாரம்பரியமான அரை நூற்றாண்டு கால கட்சி. அவர் விஜய்க்கு முதலமைச்சர் பதவியை விட்டு தந்துட்டு இவர் துணை முதலமைச்சராக இருப்பாரா? அதில் எடப்பாடி வேணான்னு இருக்காரு. முடியாது, அப்படி ஒன்றும் இருக்க வேணாம், தோத்துட்டு போராட்ட தடவை வந்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர்களுக்கு ஏதாவது அமைச்சர் பதவி இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வேணும். அதனால தான் திருமாவளவன் முதலமைச்சராக இருந்தால் கூட ஏற்றுக்கிறாரு. இல்லாட்டி திருமாவளவன் மீது சி வி சண்முகத்துக்கு பாசமா என்ன?
அவங்களுக்கு எப்படியாவது நம்மளாம் சேர்ந்து மெர்ஜாகி நம்ம அமைச்சர்கள் திருப்பி இடம் படணும். தொடர்ச்சியா அமைச்சர் பதவி இல்லாமல் அமைச்சர் பதவி தான் முக்கியம் அப்படின்னா அவர்கள் சொல்ற கூற்றுப்படி திமுக அதிமுக பேச்சுவார்த்தை நடந்தது. நாங்கள் காலம்பூரா திமுகவை எதிர்த்து அரசியல் செஞ்சவங்க, எங்களால எப்படி அவங்களோட சேர முடியும் அப்படின்றதுனே குற்றச்சாட்டாக இருக்குது. அமைச்சர் திருமாவளவன் முதலமைச்சருங்கிறத ஏத்துக்கிட்டேங்கிறாரு. அது எப்படி திருமாவளவன் முதலமைச்சர்னா ஓகே அப்படின்னு இவர் சொன்னதாகவும், எடப்பாடி திருமாவளவன் எப்படி முதலமைச்சராக முடியும்னு கேட்டதாகவும் அதே செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாரு. அதுக்கப்புறம் விஜயோட கூட்டணி வைக்க போறோங்கிறாரு. அப்ப இவங்க நோக்கம்ங்கிறது கட்சியை தோக்கடிக்க கூடாதுன்னு இல்லை, எப்படியாவது ஜெயிச்ச கட்சியோட சேர்த்து ஒரு அமைச்சர் பதவி வாங்கிக்கோ அப்படிங்கிற நிலை தான். இவங்களுக்கு ஒன்றும் திமுகவோட சேரக்கூடாது, விஜயோட சேரக்கூடாது, பாஜகவோட சேரக்கூடாது அப்படிங்கிற எந்த கொள்கை சார்ந்த முடிவும் கிடையாது. அதிகாரம் சார்ந்த முடிவெடுத்தல் தான். அவங்களுக்கு விஜய் ஜெயிஸ்டாப்ல பரவாயில்ல சேர்ந்துக்குவோம், திமுகவை 2 பேரும் சேர்ந்து திட்டுவோம், அமைச்சரவையில் பங்கு பெறுவோம்னு எதிர்பார்த்தாங்க. எடப்பாடி அதில் கொஞ்சம் மண்ணள்ளி போட்டிருக்காரு. எடப்பாடி அதை விரும்பலை. அதாவது அவர் முதலமைச்சராகி நம்ம துணை முதலமைச்சர் ஆகணுமாங்கிற மாதிரி இருக்கிறதுனால எடப்பாடி விரும்பல. அந்த கோபம் தான் இவங்க எல்லாருக்குமே. பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுக்குழு கூட்டி தோல்வி எதனால தோத்தோம் அப்படின்றத ஆராயணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் அவர் ஒரு குழு போட்டிருக்காரு எடப்பாடி. அந்த குழுவில் நாங்கள் இல்லைங்கிறாங்க. ஏங்க, எடப்பாடி செஞ்சது சரியா தப்பா அப்படிங்கிறது செகண்டரிங்க. இவங்க இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் பிரைம். எடப்பாடி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அவர் பிஜேபி சொல் பேச்சு கேட்க ஆரம்பிச்ச நாள்லேருந்து தப்பு தானே பண்ணிக்கிட்டு இருக்காரு. தென் மாவட்டங்களை கவனிக்கல, ஓபிஎஸ்க்கு உரிய அங்கீகாரம் தரல, சசிகலா தினகரனை காலவாரி விட்டது, எல்லாமே எடப்பாடி செஞ்சதான். எடப்பாடி ஒன்றும் தப்பு செய்யாதவர் கிடையாது. ஆனால் எடப்பாடி அப்படியெல்லாம் செய்யும்போது அதிமுகவின் மூத்த தலைவர்களாக இருந்த சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவர்களெல்லாம் எங்கே இருந்தார்கள்? இந்த விஜயபாஸ்கர்லாம் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக நின்னீங்களா? ஓபிஎஸ் போகக்கூடாதுன்னு சி.வி. சண்முகம் விட்டு அறிக்கை எதுவும் இருக்கா? கையெழுத்து போட்டு தானே எல்லாரும் கையெழுத்து போட்டு தானே அனுப்புனீங்க. எல்லாரும் கையெழுத்து போட்டு தானே அனுப்புனீங்க. இபிஎஸ் பேச்சை கேட்டு எல்லாரும் கையெழுத்து போட்டீங்க. அப்போ எல்லாருக்கும் அதில் ஒரு ஆதாயம் இருந்ததுல. பாஜக அதிமுகங்கிற ஆலமரத்தை ஒவ்வொரு கிளையாக வெட்டுச்சு. இபிஎஸ்ஸை வச்சு ஓபிஎஸ்ஸை வச்சு இபிஎஸ்ஸை பலவீனப்படுத்துறது, செங்கோட்டையனை காலி செய்வது, சசிகலா ஒரு தாட்டியமாக இருக்கிறாங்கன்னா அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பு, அவங்கள ஒன்றும் இல்லாமாக்கு, டிடிவி தினகரனை டெல்லிக்கு கேஸ் போடு, பிஜேபி எதிர்ப்பேன்னு சொன்ன டிடிவி தினகரனை சரண்டர் பண்ண வை. இப்படி கட்சியை துண்டாக காலியாக்கி ஒன்றும் இல்லாமாக்கி பாஜக வச்சிருக்கு. பாஜக எங்களை இப்படி அடிமையாக்கியிருக்கு, பாஜக எங்களை முதுகெலும்பு இல்லாமல் ஆக்கியிருக்கு, எங்கள் கட்சி லாய்ட்ஸ் ரோட்டில் இருக்கா, டெல்லி அசோகா ரோட்டில் இருக்கா, இப்படிலாம் கேட்டு இவங்க ரிபலாக குரல் கொடுத்துருந்தா இவங்களுக்கு எல்லாருமே ஆதரிச்சிருப்பாங்க. ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர்கள், கட்சி கடந்து கட்சியில் உள்ள உண்மையான தொண்டர்கள்லாம். இவங்க இப்போ இவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கல. அந்த விஜய் பிளானோட ஒத்து போயிருந்தா ஏதோ ஒன்று விஜயை சிஎம் ஆக்கிட்டு நமக்கு ஏதாவது அமைச்சர் பதவியாக கிடைச்சிருக்குமே, அதுதான் அவங்களுடைய இது. அதனால தான் விஜயை ஃப்ளோர் டெஸ்ட்ல ஆதரிச்சாங்க. இவர் கட்சித்தாவல் தடை சட்டம் வரும்னு சொன்ன உடனே அந்த அமைச்சர் பதவியும் போயிருச்சு. தாவேகாவை ஆதரிக்கல. இது ஒருவேளை அவங்க மற்றவர்கள் மாதிரி கட்சியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகா கூட போய் சேர்ந்திருக்கலாம். அதை அவர்களும் செய்யல. நாங்க எதுக்கு தாவேகா கூட போய் சேரணும் அப்படின்னா அவங்க இப்போ வரை கேட்குறாங்க. இது மீண்டும் மீண்டும் விஜய் அதிகாரம் பதவி அப்படின்ற ஒரு டேகுக்குள்ள அவங்கள அடக்குறது. அந்த 25 பேர் எப்போ ஃப்ளோர் டெஸ்ட்ல வாக்களிச்சாங்களோ அதை தவிர வேற என்ன? கரெக்டா ராஜினாமா செய்தவர்களும் அந்த 25 பேர் தானே. எடப்பாடி பக்கம் இருக்கிற யாருமே ராஜினாமா பண்ணலையே. எந்த 25 எலெக்ஷனுக்கு அப்புறம் எப்படியாவது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைஞ்சிருச்சு, அதோட சேர்த்து நம்ம இது பண்ணி எப்படியா நம்ம இது பண்ணிக்கலாம், ஒரு அமைச்சர் பதவி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. அந்த இதுல எடப்பாடி பண்ணிட்டாருங்கிற கோவம் தானே ஒழிய அதிமுக. நம்ம பேசுவோம். சுவாமிநாதன், இதை எப்படி எடப்பாடி இந்த விவகாரத்தை எப்படி டீல் செய்வார்? அவர் ஏகப்பட்ட விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயத்தை எப்படி அணுகுவார்? இல்லை, இதற்கு முன்பு இருந்ததை விட இந்த முறை அவருக்கு கடுமையான சிக்கல் இருக்கு. நீங்க மற்றவர்கள் மீது துரிதமான நடவடிக்கை எடுத்துட்டார்ல, அவரே கட்சியை விட்டு நீக்கி விடுவாரு, ஏதாவது செய்து விடுவார். இந்த முறை அவரால் முடிவெடுக்க முடியல. அதனாலதான் அவர்களை ஒரு அலங்கார பதவியிலேயே தூக்கி திரும்பியும் அமர்த்துகிறார். ஒன்று. இன்னொன்று, தஞ்சாவூர்ல ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறார். அடுத்து விவசாயிகளுடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்கள்லையும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கட்சி அபிப்பிரதியாக செயல்படக்கூடிய இடங்கள்ல அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறார் விஜய் அரசுக்கு எதிராக. அதுல எத்தனை எம்எல்ஏக்கள் பங்கேற்கிறாங்கன்னு தான் இனிமேல் செய்தி இருக்கு. அது இன்னொரு செய்தியை சொல்ல போகுது. இவர்களுடைய இந்த தனி அணியாக செயல்படுபவருடைய எண்ணிக்கை இந்த 4 பேர் தானா? இன்னும் இவர்களுக்கு பின்னால் பல பேர் இருக்கிறாங்களா? விஜய் அரசுக்கு எதிராக பேசணுமே. நீங்க அவர் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நாள் குறித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப அந்த இடம் அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக, ஒரு சவாலாகத்தான் இருக்க போகுது.
ஏன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள், CV சண்முகம் அவர்கள், அன்பழகன் அவர்கள், நத்தம் விஸ்வநாதன் இவர்கள்லாம் முக்கியமான தலைகர்த்தர்கள்ங்கிறத தாண்டி கட்சி கிரவுண்ட்ல உடஞ்சி போச்சுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க. நீங்க அதுக்கு முன்பு பல பேர் போனாங்க. OPS அவர்கள் போனாரு, DTV தினகரன் அவர்கள் போனாரு, சசிகலா நீக்கப்பட்டாங்க, இவர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டாங்க, ஓரங்கட்டப்பட்டாங்க. ஆனால் அப்போதெல்லாம் இல்லாத அளவுக்கு ஒரு 25 MLA-க்களாக சேர்ந்து மாற்று வாக்களிச்சாங்கல்ல, அதனுடைய தொண்டர்கள் கிரவுண்ட்ல நம்பிக்கை இழந்துட்டாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்னா, முதல்ல அவர் எதிர்கொள்வதற்கு 2 வாய்ப்புகள் தான் இருக்கு. ஒன்று, இனியாவது அவர்களை துரிதமா இவரா நீக்கணும், இவராக கட்சியை விட்டு விடுவிக்க ஏதோ ஒன்று செய்தால் ஒருவேளை அவருடைய பொதுச் செயலாளர்ங்கிற முறையில் அவர் நடவடிக்கை எடுத்தாருங்கிற ஒரு மைலேஜ் அவர் கிடைக்கக்கூடும். அப்படி இல்லாத பட்சத்துல அவர் மாவட்டத்தோடு சுற்றுப்பயணம் போகணும். அதுவே அவர் செய்ய மாட்டாரு. கட்சி நிர்வாகிகளை அழைத்து பேசுகிறாரு, தொண்டர்களை அழைத்து பேசுறாரு. அது அதிமுகவுக்கான ஒரு தொடர் பலவீனமாகத்தான் இருக்கும். இந்த இடம் இதுவரை அதிமுக சந்திக்காத சரிவு. அது எண்ணிக்கை 25. பல மாவட்டங்கள்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் போறாங்கல்ல, இடம்பெயர்ந்தாங்க, மாற்றி வாக்களித்தாங்க. அதுல 6 முக்கிய தலைகர்த்தர்கள் நகர்ந்திருக்காங்க. இந்த இடம் எடப்பாடியால் அவ்வளவு எளிதில் கடக்கக்கூடிய இடம் இல்ல. நீங்க DTV தினகரன் அவர்கள்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறார், சசிகலா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறார். ஆனா இப்ப போயிருக்கக்கூடியவர்கள் மாவட்டம் தோறும் போறாங்கல்ல, நிர்வாகிகளும் கீழே தொடர்புல இருந்தவங்க. சோ அந்த இடம் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் மீளவே முடியாத இடம் தான் நான் பாக்குறேன். அதுக்கு அவர் ரொம்ப பிரயத்தனப்படணும். அவர் என்ன செய்யறான்னு தான் பாக்குறேன். இல்ல, EPS தரப்பு இதை எப்படி அணுகுறாங்க அப்படின்னா, அவர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு இடங்கள்ல பரப்புரை மேற்கொண்டார். அவர் இத்தனை தொகுதிகளில் வெற்றியை தேடி தந்திருக்கிறார். அவங்களோட சொந்த மாவட்டத்துல அவங்க அத்தனை வேட்பாளர்களையும் ஜெயிக்க வச்சாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னொன்னு, இவர்கள் சொன்ன வேட்பாளர்களை தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறுத்தினார், அவரா எங்க செலக்ட் பண்ணாரா? இப்போ தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே தூக்கி EPS மேல போடுறது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, முதல்ல இந்த தேர்தலை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல கொடுக்கக்கூடிய விளக்கம் சரியானது ஒன்று. ஆனா அதுவே முழுக்க சரியானதான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரையும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல நீங்க ஒரே ஒரு விஷயம் தான், முதல்வர் வேட்பாளர் 4 பேர் இருக்காங்க களத்துல. MK ஸ்டாலின் தோல்வி அடைகிறாரு கொளத்தூர் தொகுதியில. சீமா 4வது இடத்துக்கு போறாரு, டெபாசிட் இழக்கிறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தை பக்கத்துல ஜெயிக்கிறாரு. அப்ப அது அவருடைய ஆளுமை தான், அது நம்ம மாற்றுக்கிறது இல்ல. பட் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தானே முடிவெடுக்காம மாவட்ட செயலாளர்கள் கொடுத்த லிஸ்ட்ல தான் வேட்பாளர் போடுவார்னா அதுவே முதல்ல பலவீனம் அந்த கட்சிக்கு. ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல அப்படி இல்லையே. ஒரு திடீர் ஆச்சரியம் இருக்கும், யாராவது ஒரு வேட்பாளர் ஆயிடுவாரு, யாருமே எதிர்பார்க்காத வேட்பாளர் இருப்பாங்க. மாவட்ட செயலாளருக்கு சீட்டு கிடைக்காது. மாவட்ட செயலாளரை போய் கீழே சாதாரண ஒரு தொண்டருக்கு சீட்டை கொடுத்துட்டு அவருக்கு போய் வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சு கூட்டிட்டு வாங்கப்பாங்க. ஜெயிக்க வச்சுட்டு போனா அந்த மாவட்ட செயலாளருக்கான வாரிய தலைவர் போடுவாங்க. சோ அந்த மாதிரியான அதிசயம் இருந்தாதான் அதிமுக. அதுல இருந்து அது நகர்ந்ததே அதிமுகவோட பலவீனம் தான். நீங்க என்னைக்கு வேண்டுமானாலும் அவர் சொல்லலாம், நீங்க மாவட்ட செயலாளர் சொன்னவங்களுக்கு தரங்க சீட்டு கொடுத்தேன்னு சொல்லலாம். அதுதான் அந்த கட்சியினுடைய சரிவுகள் எங்க இருந்து தொடங்குதுன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் தொடங்குது. மாவட்ட செயலாளர்களின் கரங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவ்வளவு சுதந்திரம் கொடுத்ததும் ஒரு தோல்விக்கான காரணம் தான். இன்னொன்னு, இந்த அலையில மாவட்ட செயலாளர்களை நீங்க குறைய சொல்ல முடியாது. நீங்க மாவட்ட செயலாளர்கள் ஒரு பரிந்துரை பேர் கொடுக்குறாங்க, இந்த நபர்களுக்கு சீட்டு கொடுங்க ஜெயிப்பாங்க, அவர்கள் ஆதரவு கோஷ்டி கொடுத்திருப்பாங்க, உள்ளபடியே அவர்களுக்காக வேலை செய்திருப்பாங்க. அதிமுகவில் 2 தரப்பும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி இருக்கு. அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இருக்கு. அதிமுக அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அணியாக இருந்தாலும் சரி, எஸ்பி வேலுமணி அவர்கள் அணியாக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே புரிந்து கொள்ள ஒரு செய்தி இருக்கு. 133 சீட்டு ஜெயிச்சிருந்த திமுக 59 சீட்ல நிக்குது. நீங்க 66ல இருந்து 47 தான் இருக்கீங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேணும். முதல்ல 66க்கும் 47க்கு எவ்வளவு வித்தியாசம்? அதுதான் திமுக அப்படி இல்லையா, ஆட்சி அதிகாரத்தை இழந்து. ஆமா, நீங்க சொல்றது CV சண்முகம் கூட சொல்றாரு 34 சீட்டு பாமக ஆதரவால் ஜெயித்தது அப்படிங்கிற. நீங்க பாமக ஆதரவு கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றது, பாமக 5 தொகுதி தானே ஜெயிச்சிருக்கு. அந்த கால்குலேஷனே CV சண்முகம் அவர்கள் சொல்றது தவறுங்கிறேன். அப்ப நீங்க ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகல, அதிமுக ஓட்டு பாமகக்கு போகல, ஆனா பாமக ஓட்டு கூட அதிமுக வந்துருச்சு. அந்த இடத்துல கூட பாருங்க, CV சண்முகம் பாமகவுக்கு தான் அந்த கிரெடிட்டை கொடுக்குறாரு, அதிமுக இல்ல. அப்ப நீங்க அந்த கட்சியினுடைய பலவீனம் என்பது இது போன்ற எதிரெதிர் கருத்தாளர்களாலதான் உருவாக்கப்படுது நான் பாக்குறேன். அப்படின்னா நீங்க உங்களுக்கு பாமகவும் ஜெயிச்சிருக்கிறேன். நீங்க பாமக வட மாவட்டங்கள்ல பாமகவாலதான் இன்னைக்கு 34 சீட்டு அதிமுக வந்திருக்குன்னா பாமக ஏன் ஒரு குறைவான தொகுதிகளில் சுருங்குது? ஏன் ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனித்தனியாக அந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழல் வருது? அப்ப இவ்வளவு சிக்கல்கள் இருக்குல்ல. பாமகவே அந்த தேர்தலில் சிக்கல்ல தான் இருந்தது. ராமதாஸ் அணி ஒன்றாகவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அணி ஒன்றாகவும் இருந்தது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அதிமுக பக்கம் நின்றாரு. இந்த கூட்டணிக்குள்ள பாஜக இருந்தது. இதற்கு மேல இவ்வளவு பலவீனங்களுக்கு மத்தியில தான் அந்த கட்சி 47 இடங்கள் ஜெயித்திருக்கு. அப்ப இங்க என்ன பிரச்சனைனா, அதிகாரம் இல்லாமல் ஒன்றுல ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சி 2 இல்லாம ஆயிடுச்சு அதிமுக. இதே போன்று இவர்களுக்கு அமைச்சராக முடியல. அதுதான் மெயின் வருத்தம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். 1. 2வது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில சமரசங்கள் செய்திருக்கணும். நீங்க தாவேக்காவோடு பேசினோம், அவர்கள் சொல்றாங்கல்ல, விஜய் முதல்வராக இருந்துட்டு போட்டோம்,
நம்ம துணை முதல்வராக இருப்ப ஏதோ ஒரு சமரசத்துக்கு வந்திருந்தா அதிமுக காப்பாற்றப்பட்டிருக்கோம். இன்னைக்கு பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு உறுதித்தன்மையோடு ஆட்சி பண்ணா நாங்க தாங்க பண்ணுவோம். அந்த கர்நாடகால மதசார்பற்ற ஜனதாதள மாதிரி தொகுதிகள் குறைவாக இருந்தாலும் எங்க கையில ஆட்சியை கொடுங்கன்னு காத்திருந்தார். நல்லதே நடக்கும்னு சொன்னாங்களே. தீபாவளி தொடங்கி பலரும் வெளியில பேசினது தானே அந்த சப்ஜெக்ட் அந்த நேரத்துல. சோ அப்ப அதனால இது இந்த பலவீனத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் காரணம். ஆனா இப்பொழுது ஆடுகிற ஆட்டம் என்பது எஸ்பி வேலுமணி தரப்பு கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் செக் வைக்கக்கூடிய நடவடிக்கையில தான் இருக்காங்க. ஓகே, இந்த விவகாரத்தை தாவேகா எப்படி அணுகுறாங்க? அவங்க காத்திருக்காங்களா? அதிமுக பலவீனப்படட்டும் அப்படின்னு காத்திருக்காங்களா? இல்ல அதிமுக தொண்டர்கள் எல்லாம் தன் பக்கம் இழுத்துடலாம், அதிமுக அமைச்சர்களாக இருந்தவர்கள் முக்கிய தலைவர்களாக தன் பக்கம் இழுத்துடலாம் அப்படின்னு காத்திருக்காங்களா? தாவேகாவோட நிலைப்பாடு என்ன? தமிழ்நாட்டில் எப்படியாவது திராவிட கட்சியை காலி செய்யணுங்கிறது தான் பாஜகவுடைய திட்டம். அதை விஜய் அழகாக நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். அவர் சொன்ன மாதிரியே ஒரு திராவிட கட்சியை இப்போ காலி செய்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ தாவேகாவினுடைய ஆட்சி, தாவேகா அதிமுகவுக்கு காட்டுகின்ற இந்த வரவேற்பு, வாங்க உங்கள் கட்சியிலேருந்து வாங்க, எம்எல்ஏக்கள் வாங்க, முன்னாள் அமைச்சர்கள் வாங்கன்னு ஓப்பனாகவே ஆதவர்ஜனை கூப்பிடுறாரு. திமுகவும் அதிகாரத்துக்கு வந்திருக்கு, அதிமுகவுக்கும் வந்திருக்கு. அந்தந்த கட்சியிலேருந்து ஆட்கள் மாறி மாறி போயிருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் எங்கேயாவது ஸ்டாலின் அதிமுகவில் இருக்கவங்களாம் எங்களை நம்பி வாங்கன்னு சொல்லியிருக்காரா? எடப்பாடி என்னைக்காவது ஆட்சியில் இருக்கும்போது ஸ்டாலின் கட்சியில் இருக்கவங்களாம் எங்கள்கிட்ட வாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? இவ்வளோ வெளிப்படையாக ஒரு கட்சி, குறிப்பாக இது நாங்கள் தான் எம்ஜிஆர் கட்சி, நாங்கள் தான் அதிமுக, எங்கிட்ட வாங்கன்னு சொன்னதுன்னா இந்த பிளவுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து தோல்வியை தர்றாரு, இதெல்லாம் இருக்கட்டும். தோல்வியை தந்தாலுமே இதை விட மிகப்பெரிய தோல்வியெல்லாம் ஜெயலலிதா அம்மையார் தந்திருக்காங்களே. 96 சுகவனத்தை 2 முறை கொடுத்தாரா? தொடர்ந்து 2 முறைங்கிறது இல்லைங்க, அவரே தோற்று போனார். பர்கூரியில் தோற்று போனாங்க, சுகவனத்திட்ட தோற்று போனாங்க. அப்போ ஜெயலலிதாவோட கட்சியில் இருந்தால் 4 பேர் ஜெயிச்சு, தாமரக்கனி, திருநாவுக்கரசு, ஆலங்குடி வெங்கடாச்சலம், இந்த சங்கரங்கோயில் கருப்புசாமி, ராசிபுரத்தில் ஒரு எம்எல்ஏ, ஒரு 4 பேர் ரெட்டை சின்னத்தில் இன்னும் 4 பேர் ஜெயிச்சாங்க ஜெயலலிதா தோற்று போன தேர்தலில். அப்போ அவர்களை தலைவராக்கிடலாமா? அவர்களை பெரிய ஆட்கள்னு சொல்லிடலாமா? ஜெயலலிதாவோட ஆளுமை மிக்கவர் அவங்க தான் சொல்லிடலாமா? ஒரு தேர்தல் முடிவை வைத்து நீங்கள் எப்படி முடிவு செய்ய முடியும்? தொடர் தோல்வி. திமுக 77 87 வரையும் தோத்துக்கிட்டு தான் இருந்தது. தொடர்ச்சியாக எம்ஜிஆர் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தார். 77 ஜெயிச்சார், 80 ஜெயிச்சார், 84 ஜெயிச்சார், 86 உள்ளாட்சி தேர்தலில் படுதோல்வி அதிமுக. அப்புறம் ஒரு வருஷத்தில் எம்ஜிஆர் செத்துட்டார். அப்போ இந்த வச்சுட்டு எம்ஜிஆருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஏன் 80 மக்களவை தேர்தலில் எம்ஜிஆர் படுதோல்வி, எம்ஜிஆர் முடிஞ்சிட்டாருன்னு சொல்லிட முடியுமா? அதனால் நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவே தோல்வியை சந்தித்திருக்கும் போது எடப்பாடி அவர்கள் தோல்வியை சந்தித்தார்னா அதுக்கான காரணங்களை நீங்கள் பாருங்கள். கட்சி உங்கள் பிடியில் இருக்கா, நாக்பூர் பிடியில் இருக்கா? அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். நாக்பூர் பிடியில் உங்கள் கட்சி இருக்குது. அந்த கான்செப்டை விட்டுட்டு நீங்கள் எல்லாரும் எடப்பாடி செஞ்ச தப்பு, எடப்பாடி தான் சொல்கிறேன், தொடக்கத்துலேருந்து தப்பு தான். அப்போல்லாம் வேலுமணி அப்படி தானே இருந்தாங்க. ஏங்க எடப்பாடி சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட்டை நீங்கள் டெல்லியில் போய் தானங்க பண்ணீங்க. சாவியை திருப்பி அவங்கள்ட்ட தானே கொடுத்தீங்க. எங்களை நீங்கள் ஜெயலலிதா, தீபா உட்பட அந்த போயஸ் தோட்ட வாசல் நின்று நான் மோடிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேங்கிறாங்க. ஏடிஎம்கே பிரச்சனைக்கு எதுக்கு மோடிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க? ஆரம்பத்தில் நீங்கள் தான் சொன்னீங்க இரட்டை இலையை பலவீனப்படுத்துவது தான் எஸ்பிவி உங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு. இப்போ நாக்பூரோட பிடியில அவங்க இயல்பாக போறாங்க சொல்றீங்க. நாக்பூர் பிடியில கட்சி இருக்கிற கட்சியை இவர்களே பலவீனப்படுத்துவார்களா? பலவீனப்படுத்துறது தானே நாக்பூரோட நோக்கம். அதிமுக வளர்க்குறதா பாஜகவின் நோக்கம்? எல்லா மாநில கட்சிகளையும் அழிக்கணும். திமுகவை இப்போதைக்கு அழிக்க முடியாது. முதல்ல திமுக அதிமுகங்கிற அந்த சமநிலையை உடைக்கணும். அதிமுக உழைச்சிட்டு இப்போ பாருங்களேன் வந்துருச்சுல, திமுக வெர்சஸ் தாவேகாங்கிற நிலை தானே வந்துருச்சு. அதிமுக அந்த இடத்துல இல்லை. இது பாஜகவின் திட்டம் தானே. திராவிடம் இல்லாத தமிழ்நாடு, காங்கிரஸ் இல்லாத இந்தியாங்கிறது தானே பாஜகவின் நோக்கம். இப்போ திராவிடம் இல்லாத ஒரு ஆட்சி இங்கே வந்துருச்சுல, அதுதானே அவங்க பிளான். இப்போ அதிமுக காலியாகிட்டே இருக்கு, டெல்லி அதை ரசிக்குது. விஜய் கட்சிக்கும் ஒரே ஜாலியாக இருக்குது. சரி திமுக மட்டும்தான் நமக்கு, ஏடிஎம்கே ஃபுல்லாக இழுத்துருவோம், அதனால் திமுக எதிர்ப்பை மட்டும் பேசுவோன்னு அவங்க பண்ணுறாங்க. சரி சமாளிக்கணும்னா எடப்பாடி என்ன பண்ணணும்? எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணுங்கிறத விட பாஜக அலைன்ஸ் இதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு மக்கள் பிரச்சனைக்கு அவங்க இறங்கி அடித்து பேச வேண்டிய சூழலுக்கு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக டெல்லி எதிர்ப்பு, இன்றைய தமிழக அரசினுடைய செயல்பாடுகள், இதிலெல்லாம் அவங்க இறங்கி செயல்பட வேண்டியது இருக்குது. ஆனால் அதிமுக ஐடி விங் கடந்த காலத்தில் இப்போ சமீப காலமாக மிக வீரியமாகவும் சாதுரியமாகவும் துல்லியமாகவும் செயல்பட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேயோட ஐடி விங்கினுடைய சமீபத்தில் செயல்பாடுகள்லாம் மீம்ஸ் போடுறது, அந்த பேட்டனுக்கே விஜயாட்சி வந்ததுக்கப்புறம் தான் ஏடிஎம்கே வந்திருக்கு.
பயங்கரமான கிண்டலாக இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் டெல்லி எதிர்ப்புங்கிறது பெரிய லெவலில் அவங்களிடம் இல்லை. அதனால் இப்போதைக்கு இவங்க தலைமையை மாற்றுவது இதெல்லாம் குறித்து ஆலோசிப்பதை விட கட்சி கரையாமல் இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன், இவ்வளவு தூரம் வந்து எடப்பாடியால் தோத்தோன்னு சொல்கிறவங்க 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு போகும்போது வேலுமணியும் சிவி சண்முகம் தடுத்திருக்கணும் இல்லையா? அவர்களை துரோகி என்று ஆர்பி உதயகுமார் தானே வீடியோ போடுறாரு. ஏன் சிவி சண்முகமும் வேலுமணியும் அவங்கள துரோகின்னு வீடியோ போடல? அதிமுகவை நேசிப்பது உண்மை என்றால், அதிமுகவை எடப்பாடி தோக்கடிச்சிட்டார் என்று நினைப்பது உண்மை என்றால், எப்படிப்பா ரெட்டலையில் நின்றுக்கிட்டு நீ போய் விசிலில் நிற்க போகிற அப்படிங்கிற கேள்வியை வேலுமணியும் சிவி சண்முகம் கேட்கணும்ல. அதை அவங்க கேட்கலையே. தோத்துட்டாங்கன்னா நான் திருப்பி சொல்கிறேன், 47 சீட்டுங்கிறது நல்ல நம்பருங்க. அதிமுக ஒன்றும் பெரிய தோல்விலாம் கிடையாது. ஒரு சீட்டு ஜெயிச்ச திமுக அதுக்கப்புறம் 96ல் 183 சீட்டு ஜெயிச்சிச்சு. பெரிய விஷயம் கிடையாது. 96ல் ஒரு சீட்டு கூட ஜெயலலிதாவே தோத்ததுக்கப்புறம் 2001ல் மிகப்பெரிய பலத்துடன் ஜெயலலிதாவை ஜெயிச்சாங்க. அப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி 47 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. உங்களுக்கு இந்த விஜய் அலையிலையும் அதிமுக ஸ்ட்ராங்காக இருந்திருக்கேன். உங்களுக்கு மேற்கு மண்டலத்திலையும் இருந்திருக்கு, உங்களுக்கு வட தமிழகத்திலையும் இருந்திருக்கேன். இவ்வளோ பெரிய விஜய் அலை வந்துருச்சு. அதுவும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா விஜய் அலையால் அதிகம் பாதிக்கப்பட்டது ஏடிஎம்கே. ஏன்னா ஏடிஎம்கே பேட்டர்னை தான் அவர் கையில் எடுத்தார் விஜய். எம்ஜிஆர் அந்த விஷயம் கலைஞரை தாக்குனார், எம்ஜிஆரை புகழ்ந்து பேசினார். அப்போ இயல்பாகவே ஏடிஎம்கே வாக்கு வங்கி குறையும். அப்படி பேசியுமே 47 சீட்டு மக்கள் கொடுத்துருக்குறாங்கல்ல. சரி 34 சீட்டு பாமகவில் போச்சு. 34 சீட்டும் பாமகவினால தான் வரப்போகுது. அப்போ ஏடிஎம்கே ஓட்டே விழலையா 34 தொகுதியில்? அப்படியே போகுதுன்னு வச்சுக்குவோமே. போனால் கூட அப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு 23 சீட்டு வருது, உங்களுக்கு 13 சீட்டு கிட்ட வருது. உங்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் 4 சீட்டு தானே ஜெயிச்சாங்க. யோசித்து பாருங்க. இப்போ எடப்பாடி ஆளுமை இல்லாதவர், பிஜேபியினுடைய கைப்பாவை, அவருக்கு என்னங்க அரசியல் அனுபவம் இருக்குது, பெரிய லெவலில் பேச தெரியாது. இதையெல்லாம் வச்சுக்கிட்டே மேற்கு மண்டலத்தில் வந்து 2021 66 சீட்டு ஜெயிச்சாங்க. இப்போ 47 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த அலை வந்ததுக்கப்புறம். அதனால் தோல்வி தான் இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் சட்டமன்றம் என்று வரும்போது இந்த தோல்வியெல்லாம் வைத்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற முடிவுக்கு வரக்கூடாது. ஆனால் தொண்டர்கள் அதிமுக முடிஞ்சிருச்சுங்கிற மனநிலைக்கு வரல. இந்த மாதிரியான நிர்வாகிகள் நமக்கு அமைச்சர் பதவி போதே, தொடர்ந்து பதவி இல்லாமல் எத்தனை வருஷம் இருக்கிறதுங்கிற அந்த எண்ணத்தில் எடப்பாடி மீது பழி போடுறாங்க. அதுதான் அதிமுகவில் அடுத்தது என்ன? இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று பொதுக்குழுவை கூட்டுவதுதான் அடுத்த திட்டமாக இருக்குமா? அப்படி கூட்டினால் அது யாருக்கு சாதகமாக அமையும்? இபிஎஸோட திட்டம் என்னவாக இருக்கிறது? கடைசியாக அதிமுகவுடைய பொதுக்குழு கடந்த டிசம்பர் 10ஆம் தேதி நடந்தது. சோ அப்ப அவர்களுக்கு இன்னமும் இந்த டிசம்பர் 10 வரை வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டினால் போதுமானது என்கிற அடிப்படையில் இந்த டிசம்பர் வரை வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல இதுல இன்னொரு குற்றச்சாட்டு கூட சொல்லியிருந்தாங்க சிவி சண்முகம் தரப்பு. 300-400 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை நீக்கிட்டாங்கிறார் ஆல்ரெடி. அப்ப இனிமேல் பொதுக்குழு செயற்குழுவை கூட்டினாலும் அதுல சிவி சண்முகம் தரப்புல இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் போக முடியாது. ஆல்ரெடியே வந்து அவங்க நீக்கப்பட்டு விட்டாரு. அதனால இனியொரு பொதுக்குழு செயற்குழு கூட்டினாலும் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாகத்தான் இருக்கும். அதனால அவர்களுக்கு அந்த மெத்தட் வந்து அவங்களுடைய கோரிக்கை தான் அது பொதுக்குழு செயற்குழுவை கூட்டுங்க அப்படின்னு வலியுறுத்தலாக மட்டும்தான் இருக்கும். அப்படியே அவர் பொதுக்குழு செயற்குழுவை கூட்டினாலும் அந்த செயற்குழு பொதுக்குழுவில் இருப்பவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களாக இனி இருக்க வாய்ப்பில்லை. அதனால் கட்சி அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். பட் ஆனா இங்க வந்து எஸ்பி வேலுமணி தரப்பு ஏற்கனவே ஒரு முன்முடிவை எடுத்துட்டாங்க. எடுத்து விட்டுதான் அவர்கள் டிமாண்ட வைக்கிறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரே கொடுத்து விட்டாரு. அது அலங்கார பதவி தான், அதுல சந்தேகம் இல்லை. பட் ஏதோ ஒரு புள்ளியில சமரசத்திற்கு வந்திருக்கலாம். சரி கட்சியில ஏதோ ஒரு பொறுப்பு கிடைத்து விட்டது, நம்ம இனிமேல் கொஞ்சம் மீண்டும் செயல்படுவோம் என்பது போன்ற நிலைக்கு வந்திருக்கலாம். ஆனா தொடர்ந்து எதிர்மறை பிரச்சாரம், இடையில புஷியானந்த் அவர்களை சந்திப்பு, இது எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இந்த தரப்பும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனி நம்ம நீக்க வேண்டாம், யாரையும் நீக்குனா நம்ம தொடர்ந்து நீக்கிக்கிட்டே இருக்கோங்கிற பெயர் வரும். சோ நம்ம வந்து நீங்க பாருங்க, அவர் நிறைவேற்றவே செய்யாத கோரிக்கைகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சசிகலா அவர்களை திருப்பி கொண்டு வாங்க என்பது இல்ல, அதுதான் சொல்றேன். இல்ல ஏகப்பட்ட பேரை நீக்கிட்டாரு பாருங்க, எங்களையும் அவராகவே நீக்கிட்டாரு. அந்த இடத்துக்காக தான் இவர்கள் காத்திருக்காங்க. நீங்க வந்து இவர்கள் ஏன் இன்னும் இடம்பெறாம இருக்காங்கன்னா, நீங்க ஒரு இசகி சுப்பையா அவர்களோ கரூர் விஜயபாஸ்கரோ ராலிமலை விஜயபாஸ்கரோ எடுத்த ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்காம இருக்க காரணம், ஜீவானை கேட்டது முக்கியமான ஒரு இடம். அந்த 5 பேர் ராஜினாமா செய்தார்கள், 6 பேர். அவர்களை ஏன் இவர்கள் துரோகிகள் சொல்லல? அப்ப ஏதோ ஒரு முன் திட்டமிடலோட இவர்கள் காத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியா நம்மளை நீக்கட்டும், நீக்கிய பிறகு நம்ம தாவேக்காக போய்க்கலாம். அவங்க கிரவுண்ட்லயே அது நெகட்டிவா மாறாது இல்ல. நீங்க நாளைக்கு போய் தொண்டாமுத்தூர்ல போய் ஓட்டு கேட்கும் போது கூட அது சோக கீதமா மாறிடும்ல. பாருங்க நான் என்னெல்லாம் செஞ்சேன், அந்த கட்சி எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருச்சுன்னு சொல்லிட முடியும். இப்ப தானாகவே போயிட்டா அந்த எதிர்த்து எடுத்துருவாங்கல்ல. ஆனா அந்த நிலைப்பாடும் தவறு. செங்கோட்டையன் அவர்கள் அப்படித்தான் எதிர்பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.
களத்துல போய் பிரச்சாரம் செய்தாரு, செங்கோட்டையில ஜெயிச்சிட்டாரு. அப்ப அந்த மாதிரியான சில கோணங்களும் இருக்கு. அதிமுகவை பொறுத்தவரை பொதுக்குழு செயற்குழுவை கூட்டுவாங்க. அதுல எந்த விதமான டிசம்பர்ல கூட்ட வாய்ப்பு இருக்கிறது. கூட்டப்படுகிற பொழுது இந்த பிரச்சனை பெரிதாக அங்க எதிரொலிக்காதுன்னு தான் நான் பார்க்கிறேன். அவர் நீக்கி விட்டார். ஏற்கனவே செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை இவர்கள் தரப்பு ஆதரவாளர்களை நீக்கி விட்டார். அதனால சிக்கல் இருக்காது. கிரவுண்ட்ல 2ஆம் கட்ட நிர்வாகிகள் 3ஆம் கட்ட நிர்வாகிகள் நம்பிக்கை இழந்துட்டாங்க. அதை தக்க வைக்க முடியாது. கண்ணாடி உடைந்து விட்டது. இனி எத்தனை தடவை ஒட்ட வைப்பீங்க? நீங்க ஒரே விஷயத்தை திரும்பி திரும்பி ஒட்ட வைத்து எத்தனை முறை பயன்படுத்த முடியும்? அப்ப இவருக்கு ரொம்ப சிக்கல்கள் இருக்கு. கிட்டத்தட்ட என்னுடைய யூகம் சரியாக இருந்தா 67க்கு பின்னாடி காங்கிரஸ் என்ன நிலைமையானதோ அதை நோக்கிதான் அதிமுக இனி போகும். அப்படி கூட சொல்ல பயமா இருக்கு. 67க்கு பின்னாடி மோசமாக இருந்த காங்கிரஸ் கூட நீங்க 2 அமைச்சர் ஆயிட்டாங்க. இவங்க 25 பேர் சேர்ந்து ஓட்டு போட்டு அந்த இடத்துக்கு வர முடியல. அப்ப அதனால அதிமுகவினுடைய நிலைமை என்பது இனிமேல் கொஞ்சம் கவலைக்குரியதாக தான் இருக்கும் நான் பாக்குறேன். எடப்பாடி பழனிசாமி சில சமரசங்கள் செய்யணும். கிரவுண்ட் பாலிடிக்ஸ் அவரும் போகணும். சரி, இறுதி கருத்தாக எடுத்துக்கிறேன். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி அவங்க மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் அமைச்சர் ஆவாரு, அதுவும் காங்கிரஸ்ல இருந்துன்னு நம்ம தோழரே எதிர்பார்த்திருக்க மாட்டார். 2 மாசத்துக்கு அப்புறம் என்னென்னமோ நடந்துருச்சு. அப்புறம் அந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டுவதை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம், எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் காலி செய்வதற்காக நடத்திய விஷயங்கள், அவர் தான் பொதுச் செயலாளர்னு பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் என்னை ஆதரிக்கிறாங்கன்னு அந்த விஷயம் வந்ததில்ல, எல்லாரும் என்னை ஆதரிக்கிறாங்கன்னு அந்த 2 ஓட்டு அப்படின்லாம் கொண்டு வந்தாங்களே பைலாவை மாற்றி. அப்போ இப்போ சுவாமிநாதன் சொல்கிற அதே விமர்சனம் வந்தது. இப்போ எப்படி வேலுமணி சிவி சண்முகத்துக்கு சார்பாக 400 பேர் 500 பேரை நீக்கிட்டாங்க, நீக்கிட்டு இவங்க வச்சாலும் எடப்பாடி ரெடியாக இருக்காருன்னு. ஓபிஎஸ்ஸை நீக்கிறப்ப அல்லது நாங்கள் தான் தலைவர்கள், பொதுச் செயலாளர்னு ஒன்று அம்மா தான், இல்லை இவங்க தான் பொதுச் செயலாளர், இவங்க 2 பேரும் தான் நடத்துவாங்க அப்படின்னு சொன்னப்போ 2 ஓட்டெல்லாம் வச்சாங்க. அதெல்லாம் பைலால இருக்கான்னு சொல்லி பயங்கர விமர்சனமாச்சு. ஆனால் அவங்க ஓட்டில் ஜெயிச்சாங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து ஜெயிச்சாங்க. அப்பையும் சொல்லப்பட்டது அதிமுக தொண்டர்களை விலைக்கு வாங்க முடியாது, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்கலாம் இல்லையா. அப்போ இபிஎஸ் என்ன செஞ்சாரோ அப்போ இவங்க வேலுமணி எல்லாருமே அவங்க கூட தானே இருந்தாங்க. அன்னைக்கு இபிஎஸ் வந்து தன்னை ஏற்றுக்கொள்பவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவர்களே பண்ணாரு, விலைக்கு வாங்கிட்டார், விமர்சனம் வந்தது. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, அதே விஷயத்தை திருப்பி சொல்றாங்க, எடப்பாடி எங்களுக்கு எதிராக அவங்களுக்கு சாதகமான ஆட்களை மட்டும் வச்சுக்கிட்டாங்கன்னு. இப்போ அது மாறி மாறி இவங்க சொல்லிக்கிறாங்க. அன்னைக்கு என்ன பண்ணாங்கிற கேள்வி இருக்கு. எம்ஜிஆருடைய பைலா படிங்க, கட்சி தொண்டர்கள்லாம் சேர்ந்து தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கணும். அப்படி ஒரு நிலை எம்ஜிஆர் காலத்திலையும் வரல, ஜெயலலிதா காலத்திலையும் வரல, இவங்க காலத்துல தான் வந்துச்சு. இவங்க அழகா பைலாவை இவங்க 2 பேருமே மாத்திட்டாங்க, இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து மாத்திட்டாங்க. அதனுடைய விளைவு தான் அதெல்லாம். இருவரும் விரிவான கருத்துல முன் வச்சீங்க. விருந்தினர்கள் இணையருக்கும் நன்றி, நேயர்களுக்கும் நன்றி.